ஆகா கல்யாணம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாருமே ஐஸ்வர்யா நடித்த அந்த விளம்பர படத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பிரபா ரொம்பவுமே கோவத்தில் இருக்கிறாங்க ஐஸ்வர்யா பண்ண காரியத்தினால. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து எல்லாருமே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சூர்யாவோட தாத்தா பாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை மகா கவனிக்கிறாங்க. நேராக போயிட்டு அவங்க அக்கா ஐஸ்வர்யாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. எங்க மகா அட்வைஸ் பண்ண ஐஸ்வர்யா கேட்டுக்குவா போகிறா? நான் வளர்றது உனக்கு பிடிக்கல, நான் ஒரே நாளையில் உலக அளவில் ஃபேமஸ் ஆயிட்டேன்ல, அந்த பொறாமையில் தான் நீ இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஐஸ்வர்யா மகாவை எடுத்தெறிஞ்சு பேசுகிறாங்க. விளம்பரப்படுத்த பார்த்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணியும் நேர்லேயும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால குடும்பத்தோட மானமே போகுது அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கிறப்ப நம்ம சூர்யா இதுக்கப்புறம் அந்த விளம்பரம் வந்து எதுலேயுமே ஒளிபரப்பாகாது, 30 லட்ச ரூபா கொடுத்து அந்த விளம்பரத்தையே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஐஸ்வர்யாவுக்கு பயங்கர கோபம். யாரை கேட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்க? இது என்னோட உரிமை, நான் நடித்த விளம்பரத்தை நீங்கள் எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சண்டை போடுறாங்க சூர்யா கிட்ட. இதை பார்க்குற நம்ம மகாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்து ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஸோ இனி எபிசோடு இதோட முடிஞ்சிருக்குங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.